ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பார்க்ஸ் அகாடமியில் படித்தா ஒர்த்தாக இருக்குமா, ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் போக உங்களுக்கு வந்து எனி அதர் புக்ஸ் இல்லை பிடிஎஃப் இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா? அதே மாதிரி ஒரு 200 கொஸ்டின் டெக்னிக்கலுக்கு இருக்குது அப்படின்னா 180 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நடத்தின கோர்ஸ்லேருந்து டைரெக்டாக வருமா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா 300 மார்க்குக்கு ஒரு 270 ப்ளஸ் மார்க்ஸுங்கிறது வந்து நம்ம கோர்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எடுக்க முடியுமா? ஸோ காமனாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எழக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருந்து அதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆகும், ஓகேவா? ஸோ இது என்ன வீடியோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமுக்கான அந்த ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நடத்தின கிளாஸஸ்ல இருந்து எந்த நாளில் நம்ம நடத்தியிருக்கோம், இப்போ டே 1 டே 2 அந்த மாதிரி, இல்லை எந்த டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் சேமாக வந்து நம்பர் அதாவது அந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் மாறாமல் இல்லை அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது, ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கு, டிஎன்பிஎஸ்சி ஏஇ, அதே மாதிரி டிஎன்இபி ஏஇ, இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு கம்பைன்டு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அகாடமியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேவா? அதாவது 3 கோர்சஸையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கோர்ஸாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒர்த்தான டெஸ்ட் சீரிஸோட தான் இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட் அதை எழுதிட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போகிறது மாதிரி ஒரு இது வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அதர் அகாடமிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், 20,000ல இருந்து மேக்ஸிமம் 60,000 வரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கலெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அகாடமில பார்த்தோம் அப்படின்னா 8,000 அந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 8,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகும், ஓகேவா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பிரைசிங் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்லிங் இருக்கிறவங்க இந்த அட்மிஷன் நம்மள்ட்ட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மள்ட்ட படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் செலக்ட் ஆகாம இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 270 மார்க்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் 300க்கு நம்மளோட கோர்ஸ்ல இருந்தே வந்திருக்கு. அதே மாரி 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுத்த அந்த கோர்ஸ்ல இருந்தே வந்திருக்கு. நீங்க வேற எந்த ஒரு புக்ஸையோ, இல்ல வேற எந்த ஒரு எனி அதர் மெட்டீரியல்ஸையோ எதையுமே நீங்க ரெஃபர் பண்ணாம நம்ம கோர்ஸ மட்டும் பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கவர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 350 ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து செலக்ஷன் 350 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளோட அகாடமில இருந்து செலக்ஷன் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம கோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எனி அந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெசசிட்டி கிடையாது. எந்த ஒரு மெட்டீரியலும் நீங்க இப்ப அதர் அகாடமி மெட்டீரியல்ஸ் இல்ல ஏதாவது பிரிண்ட் அவுட் அந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கிறோன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி வேற எந்த ஒரு டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணணுங்கிற ஒரு தேவையும் இல்ல. அதே மாதிரி சில நேரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டாபிக் இல்ல இந்த டாபிக் நடத்தல அகாடமில, நம்ம வந்து யூடியூப் வீடியோ ரெஃபர் பண்றோம் அப்படின்ற மாரி நெறைய யூடியூப் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு அவசியமும் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம குடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ்லயே வந்து என்ன ஆயிடுதுன்னா இன்க்ளூட் ஆயிருது. வேற எந்த ஒரு கன்டென்ட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு தேவை இல்ல, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 150 பிளஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, வித் ப்ரூஃபோட குடுத்துருக்கோம். எந்த டேட்ல நடத்தியிருக்கோம். அதே மாதிரி எந்த டெஸ்ட்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப நம்ம குடுத்திருக்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கானதான், ஓகேவா? அந்த ஃபார்மட். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நார்மலா ஏபி ஃபார்மட்ல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு இல்லை அப்படின்ற மாரி நினைக்கக்கூடாது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கொஸ்டின் குடுத்திருக்கோம். அந்த கொஸ்டினோட ஃபார்மட்டுக்கு தான் நம்ம ஆன்சர் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து ஜென்ரலா கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இதுல 4த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நடத்தின கிளாஸ்ல இருந்து டைரக்ட்டா வந்தது தான். ஸோ 4த் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் சைட்ஸ் 11 அப்படின்னா, அது வந்து எத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாரி அன்டிகேகன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் சைட் 11ங்கிறது அன்டிகேகன் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட அந்த கிளாஸ்லயே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, குடுத்திருந்தாங்க, ஓகேவா? அதே மாரி
இந்த டே 5 ப்ராப்ளம் சால்விங்ல நம்ம வந்து கொடுத்திருந்தோம். அதே மாதிரி டே 6க்கு பார்த்தோம் அப்படின்னா சாரி 5th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டே 6 ப்ராப்ளம் சால்விங் உள்ளது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டே 34 கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் ஓகேவா. அதாவது 3 ஆக்சிஸை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஜிபிஎஸ்ல. இது வந்து நம்ம வந்து கொடுத்திருந்த கொஸ்டின் தான் ஓகேவா. அதே மாதிரி 7th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 12ல நம்ம வச்ச கொஸ்டின் தான் ஓகேவா. இது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அதாவது போட்டோகிராஃப் அண்ட் போட்டோகிராமெட்ரிக் சர்வே அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து 19th கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வச்சிருந்தோம். டைரக்டா எந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே மாறாம அதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து வச்சிருந்தது ஓகேவா. அடுத்து 8th ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் டெஸ்ட் சரியா. லாஸ்டா வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருந்தோம். ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 8th கொஸ்டினா இருந்துச்சு ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷனோட அட்வான்டேஜஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. இது வந்து நம்ம கொடுத்திருந்த ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா. அடுத்து 9th ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்ல இருந்த கொஸ்டின் தான். ஸோ இது என்ன கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜிஏஎஸ்ல வந்து அந்த எது ரிலேட்டட் ஆனது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் டெஸ்ட்ல ஆக்சுவலா 127th கொஸ்டினா நம்ம வந்து எனக்கு கொடுத்திருந்தோம் அந்த கொஸ்டின் ஓகேவா. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11th கொஸ்டின். ஸோ அந்த 11th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே 42ஓட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஓகேவா. அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து என்ன அப்படின்னா நம்ம டான்ஜென்ஷியல் மெத்தட் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணியிருந்தோம். அதே கொஸ்டின் தான் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 13th ஒன் வந்து என்ன அப்படின்னா டே 5ஓட கான்செப்ட் கிளாஸ். இது வந்து என்ன அப்படின்னா 2n-4 into 90 டிகிரி அப்படிங்கிறது இது இன்னொரு இடத்துலயும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. இன்டீரியர் ஆங்கிள் வந்து 2n-4 into 90 டிகிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் தான் இது ஓகேவா. இது வந்து நம்ம நடத்தினதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் இது. அடுத்து 14th ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 15ல உள்ளது டாக்யூமீட்டர் ரிலேட்டடா கொடுத்திருந்தாங்க. இது அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வச்சிருந்தோம் ஓகேவா. அதே மாதிரி 15th ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 15ல வச்சதான். இதுவுமே அந்த ஆப்ஷன் மாறாம அதாவது டாக்யூமெட்ரியோட பிரின்சிபல் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்துருந்துச்சு. இங்க வந்து பிரின்சிபல் ஆஃப் டாக்யூமெட்ரின்னு கொடுத்துட்டு எ கான்ஸ்டன்ட் தான் இருக்கு பாருங்க. ஸோ இதான் ஆன்சரா வந்துருந்துச்சு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஓகேவா. அடுத்து 16th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டே 25ஓட கான்செப்ட் கிளாஸ் தான் ஓகேவா. அதாவது ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம டைரக்டா நடத்தின ஒன்று தான் ஓகேவா. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே மாதிரி 17th ஒன்று பாத்தீங்கன்னாலும் அது ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க செய்யற லெவல்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18th கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் 9ல கேட்டது ஓகேவா. டெஸ்ட் 9ல வந்து கேட்டிருந்தது ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட்னு ஆப்ஷன் மாறாம நம்ம என்ன பண்ணிருந்தோம் இந்த கொடுத்திருக்கோம் பாருங்க. ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட்னு கொடுத்திருக்கோமா. லீஸ்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் இதெல்லாம் கொஸ்டின் ஆப்ஷன் மாறாம நம்ம என்னது பி ஆப்ஷன்ல தான் இங்கே இருக்கு. நம்ம கொடுத்ததுலயும் பி ஆப்ஷன் தான் ஓகேவா. ஆப்ஷன் மாறாம கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 19th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டே 24 கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம நடத்தியிருந்தது இந்த கான்டூர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூசஸ் ரிலேட்டடா ஒன்று கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து டைரக்டா நடத்தின ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா. அந்த டேல வந்து ஃபுல்லா கான்டூரை பத்தி தான் நம்ம பார்த்திருந்தோம் ஓகேவா. அடுத்து டெஸ்ட் 20th கொஸ்டின். இது பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 10ல நம்ம வச்சதான் ஓகேவா. இது என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கான்டூர் மேப்போட அந்த யூஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க. யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப்னு கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம கொடுத்திருந்தோம் ஓகேவா. அடுத்து 21 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டே 21ஓட கான்செப்ட் கிளாஸ் ஓகேவா. லெவலிங் ரிலேட்டடா கேட்டிருந்தோம். அந்த கிளாஸ்ல வந்து அந்த நம்ம லெவலிங் ரிலேட்டடா ஃபுல்லாவே நடத்திருந்தோம். ஸோ அந்த கிளாஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையராவே இதை என்ன பண்ணிருக்கலாம் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து 24 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் 6ல அந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பியரிங் ரிலேட்டட் கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க. 180 டிகிரி அப்படின்ற மாதிரி இந்த பியரிங் ரிலேட்டட் கொஸ்டின் இதுவும் வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 25 வந்து என்ன அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் ஓகேவா. இது டெஸ்ட் 5ல நம்ம வச்சிருந்தோம். ஒரு 5 கொஸ்டின் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங்கா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி கொடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸா தான் இருந்திருக்கும். அடுத்து 26th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே தான் ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் அந்த மெத்தட் தான் ஓகேவா.
அடுத்து 27th பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அந்த பியரிங் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சாரி, அதாவது டை லைன்னா என்ன, பேஸ் லைன்னா என்னன்னு அது நம்ம டெஸ்ட் 4ல குடுத்திருந்ததுல வரிசையாவே இருக்கு பாருங்க. ஒவ்வொன்னுமே இருக்கு பாருங்க. டை லைனு, ஓகேவா? அதாவது ஸ்டேஷன்ஸ், மெயின் ஸ்டேஷன்ஸ கனெக்ட் பண்றது, பேஸ் லைன் அப்படிங்கிறத குடுத்துட்டாலே இங்க ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து 28th கொஸ்டின். 28th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, நம்மளோட அந்த டெஸ்ட் 4ல வச்சிருந்தோம். ஓகேவா? அதாவது இந்த இருக்கு பாருங்க. பிரின்சிபிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது எதுக்குள்ளது அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்டிகல் ஸ்கொயரோட பிரின்சிபல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த டபுள் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 29th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டே 20யோட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? கிளைனோமீட்டர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னது, டே 20 கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நடத்தியிருந்தோம். ஓகேவா? கிளைனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த கொடுத்துருக்க பாருங்க, வெர்டிகல் ஆங்கிள் வந்து என்னது மெஷர் பண்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டைரக்டாவே இந்த கொஸ்டின்லாம் நம்ம கொடுத்துருந்ததான். அடுத்து 30th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? ரேஞ்சிங் ராட்ல அந்த பேண்டோட இது வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் டைரக்டா கேட்டிருந்தது. அடுத்து 31 பாத்தீங்க அப்படின்னா இந்த எரர் ரிலேட்டடா நம்ம வந்து என்னது நடத்தியிருந்தோம் செயின் சர்வேல, அந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே டே 7க்குள்ள அந்த கான்செப்ட் கிளாஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே நீங்க எழுதுற லெவல்ல தான் அது வந்து என்னது இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து டே 44ஓட கான்செப்ட் கிளாஸ். இது வந்து என்ன அப்படின்னா 32 கொஸ்டினுக்கு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா இந்த கீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து என்னது எழுதுறது. இந்த கிளாஸ்லயே நம்ம எல்லா கீஸுமே நடத்தியிருந்தோம். ஸோ இதுல கண்ட்ரோல் அந்த கீஸ், அதுக்கப்புறம் F1 F2 கீஸ், இந்த F1 F2 கீஸ் தான் நம்ம கேட்டிருந்தது. அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னது எல்லா கண்டென்ட்டுமே ஒன் பை ஒன்னா இருக்கும். ஓகே, மேட்ச் இட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 34 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டே 46ஓட கான்செப்ட் கிளாஸ். சிசினா கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? அதுல வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை பத்தி கொடுத்திருந்தாங்க. ஒரு அதோட யூசஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இந்த டே 34 கிளாஸ் வந்து என்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா? சாரி, டே 46 கிளாஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 35வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டே 45ஓட கான்செப்ட் கிளாஸ். இது வந்து அந்த கேட் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க. ஓகேவா? அடுத்து 36th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கேட் ரிலேட்டடா ஜென்ரலா கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்னது டி ஸ்கொயர் வச்சு வரைகிறது, கேம்பஸ் வச்சு வரைகிறதுன்னு. ஸோ அது நமக்கு கேட்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருந்தோம். கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி மாடல்ஸ் நம்ம வந்து என்னது வரைகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 37th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டே 45ஓட அந்த கான்செப்ட் கிளாஸ்ல கேட்டிருந்தது. இதுவும் வந்து என்னது கேட் ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஓகேவா? கேட்ல வந்து என்ன அப்படின்னா இந்த லைன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க 37th கொஸ்டின் வந்து என்னது நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே எழுதியிருக்கலாம். அதாவது என்னென்ன இது வந்து இதுல நம்ம டிரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதுல இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணிருக்கலாம், நீங்க எழுதியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து 38th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது டெஸ்ட் 14ல வந்திருந்தது. ஓகேவா? டெஸ்ட் 14ல அது வந்து என்னது டைரக்டா கொடுத்தது தான். ஓகேவா? 38th கொஸ்டின்ங்கிறது ஒரு டீட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு எல் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை பேஸ் பண்ணி டிபார்ச்சர் கால்குலேட் பண்றது. இது வந்து என்னது நம்ம 44வது கொஸ்டினா கொடுத்துருந்தோம். இந்த 14th டெஸ்ட்ல 44வது கொஸ்டின் என்ன பண்ணிருந்தோம், கொடுத்துருந்தோம். டைரக்ட் கொஸ்டின் தான், எந்த ஒரு இதுவுமே இல்ல. நம்பர் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. டீட்டாவோட வேல்யூ, லென்த்தோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாட்டிடியூடோட ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இது டெஸ்ட் 14ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 37th கொஸ்டினா வச்சிருந்தோம். ஓகேவா? அது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த இருக்கா, லாட்டிடியூட் இஸ் கிவன் பை, அது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா 40th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 13ல உள்ளது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா எரர் ரிலேட்டடான கண்டென்ட். இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின் எரர் ரிலேட்டடாவே நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ அதுல இருந்தே டைரக்டா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 41 வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் 14ல நம்ம கொடுத்திருந்தது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பிட்டேஷன் மெத்தட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ரிசைஸ் ஒர்க்குக்கு ரிப்பிட்டேஷன் வந்து அது அதிகமா இருக்கணும். ஸோ இது இன்டைரக்டா மீன் பண்ணுது. அங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எப்போ வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிப்பிட்டேஷன் அதிகமா இருக்கும்போது தான் வந்து என்னது நமக்கு வந்து அது அக்யூரேட்டா இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ற ரேஞ்சில் அது வந்து அது இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து 42வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டே 36ஓட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா
இந்த 42 கிளாஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து எது வந்து ரிலேட் இல்ல அப்படின்றது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. தியோடலைட் ரிலேட்டடா. ஸோ இந்த கிளாஸ நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து 44வது கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் 8ல குடுத்திருந்தது. சரியா? இதுல பாருங்களேன், நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 மெத்தட் குடுத்துட்டு, இதுல எந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ல இல்லன்னு குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பாருங்க மெக்கானிக்கல் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து என்னது கிராஃபிக்கல் மெத்தடு, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு எது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ச்சியா 43, 44, 45ல நம்ம குடுத்திருந்தோம். ஸோ அந்த 3 மெத்தட் நம்ம ரிப்பீட்டடா பார்த்திருந்தாலே, இதுல சைக்ளோனிக் மெத்தட்ன்னு குடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு மெத்தட் இல்லை, நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து 45 வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டே 38ஓட அந்த கான்செப்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, பிளேன் டேபிள் ரிலேட்டடா எது வந்து ஒரு அக்யூரசியா இருக்கும் அப்படின்றது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 46 பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 7ல வந்திருந்தது. ஓகேவா? இதுல வந்து என்ன அப்படின்னா, அலிட்டேட் யூஸ்டு ஃபார்ன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. சைட்டிங் பர்ப்பஸ். இந்த கொஸ்டின் தான் அதுல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 47வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 7ல வந்தது தான். இது வந்து என்ன அப்படின்னா, அலிட்டேட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்ட் அதே தான். ஓகேவா? யூஸ்டு ஃபார் சைட்டிங் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது எங்க யூஸ் ஆகுதுன்னா, பிளேன் டேபிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து என்னது தெரியும். ஓகேவா? அடுத்து டே 48 சாரி 48th கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா, டே 5ஓட ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? இது டைரக்ட்டா இந்த ரோம்பஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனா வரும். இது டைரக்ட்டாவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்ளம் சால்விங் டெய்லி நம்மளோட கிளாஸஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்செப்ட் வித் ப்ராப்ளம் சால்விங் கூட வரும். அத என்ன பண்ணியிருந்தோம், டைரக்ட்டா குடுத்திருந்தோம். ஓகேவா? அடுத்து 50th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 1ல 42வது கொஸ்டினா வச்சிருந்தது. ஓகேவா? B1 போர்டோட சைஸ் என்ன அப்படின்ற மாரி 42 கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க. அந்த இதுல வந்து என்னது குடுத்திருந்தோம். ஓகேவா? டைரக்ட்டா டெஸ்ட் 1லயே வச்சிருந்தது நம்ம. அடுத்து 51 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெஸ்ட் 1ல கேட்டிருந்தது தான். இதுவும் வந்து என்னது டைரக்ட்டா இந்த இருக்கு பாருங்க. பாட்டம் ரைட் கார்னர்ன்னு உங்களுக்கு கொஸ்டின்லயே ஏ ஆப்ஷன் தான். நம்மளும் ஏ ஆப்ஷன்லயே குடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து 52வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து என்னது டெஸ்ட் 1ல உள்ளது தான். ஓகேவா? இந்த சென்டர் லைன் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து என்னது டெஸ்ட் 1ல இருந்தது தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 53வது கொஸ்டின் வந்து லைன் பிளான எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. இது நெறைய பேர் வந்து ஜென்ரலா நீங்க நார்மலா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்னது டைரக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணும்போதே இது சொல்லியிருந்தோம். இந்த ஸ்கேல்ஸ் நடத்துறப்பயே வந்து என்ன பண்ணா, இது வந்து என்னது இன்டீரியர் சைஸ தான்ப்பா இது வந்து டினோட் பண்ணுது அப்படின்ற மாரி குடுத்திருந்தோம். ஓகேவா? அடுத்து 54வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 1ல குடுத்ததுதான். டைரக்ட் கொஸ்டினா இருக்கு பாருங்க இது. 54வது கொஸ்டின் வந்து என்னது டைரக்ட்டா வந்து இது வந்து என்னது இந்த 2வது கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. 1:2 ஓகேவா? விட்த் டூ லென்த் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்னது 1:2 இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஆனா ஆப்ஷன் வந்து இங்க ஏ ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? நம்ம அந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா சி ஆப்ஷன்ல வந்திருக்கும். அது இஷ்யூ கிடையாதுல்ல. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா எழுதியிருக்கலாம். அடுத்து 55வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்கேல் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கேல் ரிலேட்டடா வந்து டெஸ்ட் 1லயே ஃபுல்லா கொஸ்டின்ஸ் வச்சிருந்தோம். அடுத்து 56th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டே 48ஓட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? 56 அப்படிங்கிறது வந்து என்னது? கான்செப்ட் கிளாஸ். இதுல டைரக்ட்டா நடத்தியிருக்கோம் பாருங்க. நம்ம அந்த செட்டிங் அவுட் பிளான், அதுக்கப்புறம் சென்டர் லைன் பிளான், எலிவேஷன் பிளான் ஃபுல்லா நடத்தியிருந்தோம். ஸோ அத பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஆன்சர் பண்ற லெவல்ல தான் அது இருந்துச்சு. அடுத்து 57வது கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபிஎஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கான்ஸ்டலேஷன் ஆஃப் எத்தன சேட்டலைட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இந்தா குடுத்திருக்கேன் பாருங்க நான். என்னோட கான்செப்ட் கிளாஸ்ல 24 சேட்டலைட்ஸ்ன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் குடுத்திருக்கேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, 58th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, டே 32ஓட கான்செப்ட் கிளாஸ் தான். இதுல மினிமம் எத்தன சேட்டலைட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்தா குடுத்திருக்கேன் பாருங்க 4 சேட்டலைட்ன்னு. இது என்னோட கிளாஸ நான் கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இமேஜஸா. அடுத்தது ரிப்பீட்டடா மறுபடியும் அந்த 24 சேட்டலைட்டே கேட்டிருந்தாங்க. 59th கொஸ்டினுமே வந்து 57th கொஸ்டினோட அந்த ரிப்பீட்டேஷன் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஒரே கொஸ்டினே ஒரே பேஜ்லயே கேட்டிருந்தாங்க. ஓகேவா?
அடுத்து 60th கொஸ்டினுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டீரியர் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு குடுத்திருந்தோம். இதுக்கு ஒரு நம்பர்ஸ் குடுத்திருந்தாங்க. அவங்க 6 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து என்னது டே 5 ஓட கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம நடத்துனது. அடுத்து 61வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து டெஸ்ட் 12ல குடுத்திருந்தது. ஓகேவா? இதுவும் டைரக்ட் கொஸ்டின்பா. அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எந்த பார்ட் வந்து டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தது. இது வந்து என்னது, இந்த பாருங்களேன் தியோலைட் வித் ஈடியம் சேர்ந்தது தான் அந்த நியூட்ரலைசேஷன் அப்படின்ற மாரி டைரக்ட்டா குடுத்திருந்தது தான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, 62வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது டெஸ்ட் 12ல வந்து என்னது நம்ம வந்து கண்டக்ட் பண்ணது தான். ஓகேவா? டெஸ்ட் 12ல கண்டக்ட் பண்ண அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த டைமிங் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. வெர்டிகல் அண்ட் இதுக்கு வந்து எத்தன செகண்ட்ஸ் அப்படின்ற மாரி இது 2யுமே கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டினுமே வந்து என்னது வந்திருந்துச்சு. அடுத்து 63வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் செஷன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம குடுத்திருந்தோம். அதுல வந்து இந்த ஆக்சுவலா இது ஒரு மேட்ச் இட் மாரி இருந்துச்சு. ஸோ இதுல அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து என்னது, நமக்கு வந்து டாக்கியோமீட்டர்ல தான் வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணியிருந்தாலே மித்த எல்லாமே மேட்ச் ஆயிருந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்து 64வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து என்னது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்ல 4த் கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம ஜெனரல் லைவாவே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே. இதுல இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த அனலாட்டிக் லென்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதான் கேட்டதே ஆன்சர்ல. ஸோ டாக்கியோமீட்டர்ல என்ன ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னா, அனலாட்டிக் லென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம குடுத்த கொஸ்டின்ல ஒண்ணு இந்த ஆன்சர் தான் வரும்னு இல்ல. அந்த கொஸ்டின்ல இருந்தே கூட வந்து அது வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 65வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து என்னது அந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ குடுத்துருக்காங்க. இது சேம் ஸ்லைடு தான். அந்த இருக்கு பாருங்க. அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் நம்ம குடுத்துருக்கோமா? இந்த இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். அதுவும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்ல 4த் ஒண்ணா வந்தது தான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, 66 வந்து என்ன அப்படின்னா, அதே அதே கன்டென்ட் தான். அதே ரிலேட்டடான கன்டென்ட் தான். விச் மீன்ஸ் என்னது, இந்த இருக்கு பாருங்க ஒரு ஃபார்முலா டிங்கிறது சிஎஸ் பிளஸ் கேன்னு. இதில அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாரியான ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? டே சாரி டெஸ்ட் 15ல நம்ம வச்சிருந்தது. ஓகேவா? அடுத்து 67வது கொஸ்டின். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்பா. ஓகேவா? எந்த ஆப்ஷன் எதுவுமே மாத்தாம அப்படியே கேட்டிருந்த கொஸ்டின். 20 டூ 30 டைம்ஸ் த மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற மாரி டாக்கியோமீட்டர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்லயும் குடுத்திருந்தோம். எல்லாருக்குமே யூஸ் ஆகுற அளவுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்லயும் என்ன பண்ணியிருந்தோம், குடுத்திருந்தோம். ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 68வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. வால்யூம் கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ, அதுக்கான ஸ்லைட்ஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ட்ரபீசாய்டல், பிரிசமாய்டல் எல்லாமே அந்த டே 25 ஓட அந்த கான்செப்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து நடத்தியிருந்தோம். ஸோ, அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் பெஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஈஸியா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மெத்தட நீங்க குடுத்துருக்கலாம். ஓகேவா? அடுத்து 69வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்னது நமக்கு டெஸ்ட் 9ல வந்தது. ஓகேவா? 69வது கொஸ்டின் வந்து என்னது, டெஸ்ட் 9ல வந்தது. இந்த கான்டூர் இன்டர்வலு இந்த வரிசையா இருக்கு பாருங்க. எல்லா கொஸ்டினுமே வரிசையா இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த ஹாரிசான்டல் ஈக்விவலென்ட், அதுக்கப்புறம் கான்டூர் இன்டர்வல் இத வச்சே ஒரு மேட்ச் இட் கேட்டிருந்தாங்க. இது 2ம் தெரிஞ்சிருந்தாலே அத மேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? அந்த லெவல்ல தான் இருந்துச்சு கொஸ்டினு. அடுத்து 70வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 9ல நம்ம வந்து என்னது குடுத்தது தான். ஓகேவா? ஸோ 70வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட சர்வேயர் கொஸ்டின்ல வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் கான்டூர். ஸோ இங்க ஆன்ஸரா இருக்கு பாருங்க. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ங்கிறது கான்டூர் இன்டர்வல். இந்த 34 கொஸ்டின அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம இது இந்த டெஸ்ட்லாம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் தனியாவும் கண்டக்ட் பண்ணோம். நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், குடுத்திருந்தோம். அடுத்து 71 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலிங் ரிலேட்டடா அன்னைக்கு கிளாஸ்லயே நம்ம எப்படி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஹைட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றதுன்னு குடுத்திருந்தோம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 72 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்டூர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னது டே 24ஓட கான்செப்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நடத்தியிருந்தோம். ஒரு ஹில் ரிலேட்டடா வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே கான்செப்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஹில்லுல எப்படி இருக்கும், ஸ்டீப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து 73வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோர் சைட், பேக் சைட் ரிலேட்டடா லாஸ்ட் ரீடிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கான்செப்ட்ட பார்த்திருந்தீங்க, டே 21ஓட கான்செப்ட் கிளாஸ பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னது, அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து 74த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 5ல நம்ம வச்சது. ஓகேவா? ஹோல் சர்க்கிள் பியரிங் டூ ரெடியூஸ்டு பியரிங் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் தான் அது. அடுத்து 75 பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 6ல வச்சது.
அதாவது அந்த OA, OB வச்சு நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் குடுத்திருந்தாங்க. அது நம்ம வந்து என்னது டைரக்ட்டா வச்ச கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 76 பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து என்னது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் மாறாம டைரக்ட்டா உள்ளதா தான் நமக்கு வந்து என்னது வந்திருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து என்னது இந்த இருக்கு பாருங்க. இந்த கண்டென்ட்ட அப்படியே நமக்கு வந்து என்னது குடுத்திருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 77 பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்டின்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு ஆக்சுவலா வந்து எம்ங்கிறது வந்து என்னதுன்னா, எஃப்ஆர் மைனஸ் ஐஆர் அப்டின்ற மாரி வரும்ல. இந்த ப்ராப்ளம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, டே 11 அன்னைக்குன்னு ப்ராப்ளம் சால்விங்ல இது என்ன பண்ணியிருந்தேன், நான் சால்வ் பண்ணியிருந்தேன். அதே அதே கொஸ்டின்ல அந்த மாடல் வந்திருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, 78ங்கிறது கண்டர்ச்சியினோட லென்த் கேட்டிருந்தாங்க. அது நம்மளோட டெஸ்ட் 3ல வந்து என்ன வருது, 29வது கொஸ்டினா நம்ம வந்து அத கேட்டிருந்தோம். அடுத்து 79 இது பார்த்தீங்க அப்டின்னா டெஸ்ட் 3ல தான் குடுத்திருந்தோம். நம்ம கண்டக்ட் செயினோட லென்த் என்ன, இன்ஜினியர் செயினோட லென்த் என்ன அப்படின்னு மாரி வரிசையா ஒன் பை ஒன்னா என்னது அந்த டெஸ்ட்லயே எல்லா கொஸ்டினுமே கேட்டிருப்போம். ஓகேவா? அதே மாரி 80வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எது வந்து எர்த்தோட அந்த கர்வேச்சர் சர்ஃபேஸ கன்சிடர் பண்ணும்ன்றது இது டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அந்த குடுத்திருக்கோம் பாருங்க ஜியோடெக்டிக் அப்படின்ற மாரி. இது டெஸ்ட் 1ல 37வது கொஸ்டினா வந்திருக்கு. இந்த டெஸ்ட்லாம் நம்ம அகாடமில கண்டக்ட் பண்ணது, இந்த கிளாஸஸ்லாம் நம்ம நடத்தின கிளாஸஸ். ஓகேவா? அதே மாரி 81 பார்த்தீங்க அப்படின்னா, எது வந்து லேண்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது கேடஸ்ட்ரல் சர்வேங்கிறது. இது 8வது கொஸ்டினா என்ன பண்ணியிருக்கு ஆக்சுவலா டெஸ்ட் 3ல வந்திருக்கு. ஓகேவா? அதே மாரி 82 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கேட் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. பிரிண்டிங் அண்ட் கேட் டிராயிங்ன்றது நம்ம டே 47 கான்செப்ட் கிளாஸ்ல ஃபுல்லா நடத்தியிருந்தோம். இந்தா இருக்கு பாருங்க. பிளாட் மூலமா நம்ம வந்து அந்த பிரிவ்யூ குடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 83வது கொஸ்டின். இது வந்து என்னது கேடோட அந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான் 83, 85. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருந்தோம், டே 44ஓட கான்செப்ட் கிளாஸ் நம்ம நடத்தியிருந்தது. ஆப்ஷன் அன்னைக்கு தான் நம்ம ஃபுல்லாவே அந்த ஷார்ட் கீஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அடுத்து 86த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கேடோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தாலே அது எழுதுற அளவுக்கான ஒரு கொஸ்டினா தான் இருந்துச்சு. அடுத்து 87த் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்னது ஒரு கர்வ்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னது டே 44ஓட கான்செப்ட்ல நம்ம வந்து என்னது கர்வ்ஸ் ரிலேட்டடா நடத்தியிருந்தோம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா 88த் கிளாஸ் 88 கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து என்னது டைரக்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கமன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கும் பி ஆப்ஷன் தான் நம்மளோட கொஸ்டின்லயும் பி ஆப்ஷனா தான் இருந்துச்சு. இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இந்த வீடியோ நீங்க ஃப்ரீ வீடியோவா கூட வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்ல டே 4ல போய் பாருங்க. இது இருக்கும். ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? 23 கொஸ்டினா இருக்கு. 23 ஸ்லைடா இருக்கும். நான் ஒன் பை ஒன்னா ஸ்லைடு மூவ் பண்ணியிருப்பேன். 23 ஸ்லைட போய் பாருங்க. ஓகேவா? அடுத்து 89த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் டிராவர்ஸ் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்ங்கிறது தான் ஆன்சரு. இது நம்மளோட டே 40 ப்ராப்ளம் சால்விங்ல குடுத்துருக்கோம் பாருங்க. இதா இருக்கா? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு பிளஸ் டி ஸ்கொயர்டு லென்த் ஆஃப் டிராவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நடத்தின அந்த கிளாஸ். ஓகேவா? அடுத்து 90த் கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த தியோலைட்டோட அந்த வெர்டிகல் சர்க்கிள் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னது டே 34ஓட கான்செப்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருந்தோம், நடத்தியிருந்தோம். அடுத்து 91 பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்னது டே 36ஓட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? அதாவது சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க. டிரான்சிட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அந்த நடத்தியிருக்கோம் பாருங்க. டிரான்சிட் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம நடத்தியிருந்தோம். ஓகேவா? அடுத்து 92 வந்து என்ன அப்படின்னா, டே 20ஓட கான்செப்ட் கிளாஸ். இதுல வந்து என்ன அப்படின்னா, கிளைனோமீட்டர் ரிலேட்டடா தான் நடத்தியிருந்தாங்க. கிளைனோமீட்டர் ரிலேட்டடா 2க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ நம்ம சொல்லியிருந்தோம். அது ரொம்ப நியரரா இருக்கான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அத மேட்ச் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது கொஞ்சம் இன்டைரக்ட்டான கொஸ்டின் தான். ஸோ அந்த 20.03ங்கிறது நம்ம குடுக்கலாம். ஆனா இன்டைரக்ட்டா மேட்ச் பண்ற அளவுக்கு தான் நான் அந்த டயகிராம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அடுத்து 93 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மெத்தட் கேட்டிருக்காங்க. இந்த மெத்தட் அந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது கிராஃபிக்கல் மெத்தட், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ இத வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இது டெஸ்ட் 8ல நம்ம குடுத்த கொஸ்டின் தான். அடுத்து 94 பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது நம்ம டெஸ்ட் 7ல குடுத்தது. இந்தா இருக்கு பாருங்க. 49த் கொஸ்டினா இருக்கு பாருங்க. கிராஃபிக் ட்ரையாங்குலேஷன். மெத்தட் ஆஃப் இன்டர்செக்ஷன்றது என்னது? கிராஃபிக் ட்ரையாங்குலேஷன்றது நம்ம குடுத்த கொஸ்டின் தான். ஓகேவா? 49த் கொஸ்டினா குடுத்துருக்கோம். ஓகேவா? எந்த டெஸ்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே ச டெஸ்ட் 7ல. ஓகேவா? அடுத்து 95 அப்படிங்கிறதும் வந்து என்ன அப்படின்னா, டெஸ்ட் 7ல தான் இருக்கு. அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா,
பிளேன் டேபிள் சர்வேல வந்து என்னது அந்த ரெண்டும் வந்து நம்ம வந்து பிளாட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செக் பண்ணலாம் அந்த ஸ்பாட்லயே அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே வந்திருக்கு பாருங்க. நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க. இதான் நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின். இது வந்து என்னது டே 6 சாரி டே 6 இது ஓகேவா? டெஸ்ட் 6 ஓகேவா? ஸோ அடுத்து 96 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2n-4 இன்ட்டு 90 டிகிரி இது நம்ம டைரக்டா வந்து என்னது டே 5 கான்செப்ட் கிளாஸ்ல இருந்திருக்கு. அடுத்து 97 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது அந்த ஷீட்டோட சைஸ் கேட்டிருந்தாங்க. A3 ஷீட்டோட சைஸ். இது நம்ம அந்த நடத்தியிருக்கோம் பாருங்க. இது நம்ம கிளாஸ் நடத்தினதோட கிளிப்பிங் தான் இது. இது வந்து அந்த எல்லா ஷீட்டுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? டே 1லயே வந்து ஃபுல்லா நடத்திட்டோம். A1ல இருந்து A5 வரை நடத்தியிருந்தோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 98 இது வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா A2 ஷீட்டோட அந்த சைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? கொடுத்திருந்தோம். எல்லா ஷீட் எல்லா சைஸுமே வந்து என்னது கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அடுத்து 103 இது பார்த்தீங்க அப்படின்னா டே 34ஓட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? இது வந்து என்னது டே 34ஓட கான்செப்ட் கிளாஸ். செக்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் அப்படிங்கிற வேர்ட் தெரியுதா? இதான் ஆன்சர்ல நீங்க எழுத வேண்டியது. ஜிபிஎஸ்ங்கிறது என்ன செக்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து 104வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கண்டென்ட்ல நம்ம ஜியோ ஸ்டேஷனரி அது ஒரு இடத்துல நிலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதான் ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து 105வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்க்ளினேஷன் கேட்டிருந்தாங்க. அது வந்து 55 டிகிரி அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ரேஞ்ச் வந்து இங்க வந்து என்ன பண்ணியிருந்தோம்? மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தோம். ஓகேவா? டே 33 கிளாஸ்ல கான்செப்ட் கிளாஸ்ல. அதே மாதிரி சில நம்பர்ஸ் இல்லையே சார் மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது இன்டைரக்ட்டா வந்து நம்ம நடத்துனதான். பட் வந்து அது டைரக்ட்டா வந்து இது வந்து இல்ல. அதனால நம்ம வந்து குடுக்கல. அதே மாதிரி 106வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட்ல நம்ம கேட்டது. எது வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் எது? IRS-1A அப்படின்ற மாரி 141வது கொஸ்டினா நம்ம குடுத்திருந்தோம். ஓகேவா? அடுத்து 107வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டே 32ஓட கான்செப்ட் கிளாஸ். ரிமோட் சென்சிங் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. எது வந்து ஏரியல் போட்டோகிராஃபி ரிலேட்டட்னா அது வந்து கண்டிப்பா ரிமோட் சென்சிங் தான் அப்படின்ற மாரி நம்ம டே 32ஓட கான்செப்ட் கிளாஸ். அடுத்து 108 பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 12ல நம்ம குடுத்துருக்கோம் பாருங்க. எது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் நம்ம வந்து அத யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகேவா? அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 110வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினே ஒரு 4 இடத்துல கேட்டிருந்தாங்க. இது நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்ல குடுத்திருந்தது தான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11111 அப்படிங்கிறது வந்து டாக்கியோமெட்ரி ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னது நம்ம பார்த்த கண்டென்ட் தான். ஓகேவா? டெஸ்ட் 15ல பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 113வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, டே 42ஓட கான்செப்ட் கிளாஸ். ஓகேவா? அதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் பண்ணி நம்ம சம் செய்ற மாரி கேட்டிருந்தாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே இந்த சம் செஞ்சிருக்கலாம் டாக்கியோமெட்ரில. ஓகேவா? அடுத்து 114வது கொஸ்டின். இது வந்து என்னது? இந்த இருக்கு பாருங்க. இந்த வேலைக்கோட ஷேப் வந்து வி ஷேப் அப்படின்ற மாரி. இந்த மாரி குடுத்திருந்தாங்களா? இது வந்து என்னது? வி ஷேப் அப்படிங்கிறதுக்கானது. இது வந்து நம்மளோட டெஸ்ட்ல இருந்து தான் கேட்டிருப்போம் ஐ திங்க். ஓகேவா? டெஸ்ட் 10ல 21 கொஸ்டினா இருக்கு பாருங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 115 இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹில்லுல வந்து என்னது? நம்ம வந்து கான்டூர் அந்த சர்வே பண்ற ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து நம்ம டைரக்ட்டா குடுத்தது தான். டே 24 கான்செப்ட் கிளாஸ்ல. அடுத்து 116வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டார்கெட் ஸ்டாஃப் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. தெரியுதா? அந்த இருக்கு பாருங்க. டார்கெட் ஸ்டாஃப்ன்னு. இது வந்து நம்ம நடத்தின கண்டென்ட் தான். ஓகேவா? அடுத்து லெவலிங் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னது 117வது கிளாஸ்ல வந்திருந்தது. சாரி 117வது கொஸ்டின் டே 21ல வந்திருந்தது. அடுத்து 118வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 5ல உங்களுக்கு வந்து என்னது வந்திருக்கு. ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க. எந்த பக்கம் இருக்கோ அத பேஸ் பண்ணி நம்ம டிக்ளனேஷன் குடுக்கணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு சம்மு மாரி குடுத்திருந்தாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அத எழுதியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 119வது கொஸ்டின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 ஓகேவா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பியரிங்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுவும் அந்த டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து 120வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னது? இந்த ஆங்கிள் கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னதுன்னா, நீங்க வந்து என்னது? டெஸ்ட் 5 பார்த்திருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின் தான். நம்பர் மட்டும் வேற நம்பர் குடுத்திருந்தாங்க. அதே நம்பர் குடுக்காம. ஓகேவா? அடுத்து 121 பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த காம்பஸ் ரிலேட்டடா எது 0 டிகிரி அந்த இது மேட்ச் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து நம்ம வந்து டே 12 கான்செப்ட் கிளாஸ்ல நடத்தியிருந்தோம். ஓகேவா? அடுத்து பிரிசமேட்டிக் காம்பஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது நம்ம டே 12 கான்செப்ட் கிளாஸ்ல குடுத்திருந்தது. ஓகேவா? அடுத்து 123 பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு ஆப்செட் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னது டே 9 கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்னது நடத்தியிருந்தது தான். இந்த இருக்கு பாருங்க ஆப்செட் அப்படின்ற மாரி மெஷரிங் லேட்டரல் டிஸ்டன்ஸ் இதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னது டைரக்ட்டா நம்ம நடத்தின கன்டென்ட் தான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா 124 பார்த்தீங்க அப்படின்னா, ரேஞ்சிங் ரிலேட்டடா இந்த இருக்கு பாருங்க. எஸ்டாப்ளிஷிங் இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ். இது டைரக்ட் கொஸ்டின் தான் நமக்கு. டெஸ்ட் 3லயே நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து 125 பார்த்தீங்க அப்படின்னா, டே 9ஓட கான்செப்ட் கிளாஸ். இதுல வந்து என்னன்னா செயின் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டா வரிசையா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்க. நான் வந்து நடத்தியிருக்கேன் பாருங்க அத. டைரக்ட்டா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி எல் டேஷ் பை எல் இன்டு மெஷர் லென்த்ன்னு போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இது நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாரி ஒரு ப்ராப்ளம் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, எது வந்து இனிஷியலா நம்ம பண்ணக்கூடிய சர்வேன்றது கேட்டிருந்தாங்க. ரெகக்னைசன்ஸ்ன்னு குடுத்துருக்கோம் பாருங்க நம்ம. ஓகேவா? ஃபீல்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் இருக்கு பாருங்க. அடுத்து வந்து என்ன அப்டின்னா, அந்த கேடோட அந்த கீ ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஆப்செட் ஸ்னாப் ரிலேட்டடா இது வந்து நம்ம குடுத்தது தான். அது அடுத்து தான் கீ ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டினும் கீ ரிலேட்டடா தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 132 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த செயினேஜ் ரிலேட்டடா அந்த குடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம செயினேஜ் T1 அண்ட் T2 அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து அது கீழ குடுத்திருந்தோம். அது ரிலேட்டடானதான் டே 41 ப்ராப்ளம் சால்விங்ல நம்ம குடுத்துருக்கோம். அடுத்து 133 இது வந்து என்ன அப்டின்னா, நம்ம டைரக்ட்டா அந்த கர்வ் ரிலேட்டடா நம்ம குடுத்தது தான். ஓகேவா? அடுத்து 135 பார்த்தீங்க அப்டின்னா, ஓப்பன் டிராவர்ஸ் இந்த இருக்கு பாருங்க. ஓப்பன் டிராவர்ஸ்க்கு நம்ம எப்படி டயகிராம் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியே டே 38 கான்செப்ட் கிளாஸ்ல குடுத்திருந்தோம். ஓகேவா? அடுத்து 136 பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரொலாங்கிங் லைன் இந்த இருக்கு பாருங்க. ப்ரொலாங்கிங் லைனுக்கு டபுள் சைட்டிங் இதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா இத கேட்கல. இதத்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது டைரக்ட்டா கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்து 137 பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து என்னது? டைரக்ட் கொஸ்டின் தான். என்னதுன்னா ஸ்விங்கிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் மாறாம ஆப்ஷன் அதுல ஏல இருக்கு, இதுல பில இருக்கு. அப்படியே அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹாரிசான்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி ரொட்டேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அடுத்து 138 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெலஸ்கோப் ஆக்சிஸ் அப்படின்ற மாரி வரும்ல, அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து 139 பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் டெஸ்ட் 13ல வந்தது. ஓகேவா? இதுல இந்த டெர்னியன் ஆக்சிஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்க பாருங்க. நான் ஆப்ஷன் மாறாம அதே சி ஆப்ஷன்ல தான் நமக்கும் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 140 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிளேன் டேபிள் ரிலேட்டடான கன்டென்ட். இது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெஸ்ட்லயே குடுத்திருந்தோம். ஓகேவா? அடுத்து 141 பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது டெஸ்ட் 7ல வந்த கொஸ்டின் தான். ஓகேவா? டெஸ்ட் 7ல வந்து என்னது நம்ம வந்து வச்சு மேட்ச் பண்ணியிருந்தோம்னா, இதுல இருக்கு பாருங்க. சிங்கிள் ஸ்டேஷன் யூஸ் பண்றது ரேடியேஷனுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அத வச்சு மித்த ஆப்ஷன மேட்ச் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து 142 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்டரிங் ஆப்பரேஷன் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க. லெவலிங்க்கு அடுத்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டரிங் அப்படின்றது மாரி இருக்கும். ஓகேவா? அடுத்து 143 பார்த்தீங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள். இது நம்ம டெஸ்ட் 7ல டைரக்ட் கொஸ்டின் எந்த ஒரு ஆப்ஷனுமே மாறாம டைரக்ட் கொஸ்டின் லார்ஜ் சைஸ் டேபிளோட சைஸ் இந்த இருக்கு பாருங்க. அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட், கான்செப்ட் கிளாஸ், நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இத பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே என்டையரா கவர் ஆயிருக்கும். அதே மாரி 144ம் அதே மாரி தான். 144 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். இந்த இருக்கு பாருங்க. வொர்க்கிங் எட்ஜ்க்கு பேரு ஃபிடூசியல் எட்ஜ் அப்படிங்கிறது. இதுல வந்து ஏ ஆப்ஷன்ல உங்களுக்கு குடுத்த ஆப்ஷன் தான் மாத்தி குடுத்துருக்காங்க. வொர்க்கிங் எட்ஜ் ஆஃப் அலிட்டேட், ஃபிடூசியல் எட்ஜ் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து ஸ்கேல் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. மேப் ரிலேட்டடா. இது வந்து என்னது நம்ம டே 1லயே நடத்தியிருந்தோம். ஓகேவா? என்னென்ன ஸ்கேல்ஸ் அது ரிலேட்டடா டே 1லயே என்ன பண்ணியிருந்தோம், என்லார்ஜ்டு ஸ்கேல், ரெடியூஸ்டு ஸ்கேல்லாம் ஃபுல்லா நடத்தியிருக்கோம். ஓகேவா? கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸுக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 146 பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லா கன்டென்ட்டுமே ஹைட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இதான் இங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 147 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கெட்சிங்க்கு யூஸ் பண்றது என்னது? ஃபார் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்க்கு நம்ம என்னது ஹெச்பி தான் யூஸ் பண்ணுவோங்கிறது டெஸ்ட் 1லயே வந்து என்னது 44த் கொஸ்டினா குடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 149 இதுல வந்து இதோட வால்யூம் எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி மீட்டர் கியூப்ல தான் மெஷர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி நான் குடுத்திருந்தேன். ஓகேவா? அதே மாரி வந்து என்ன அப்படின்னா 152 கொஸ்டின் நெக்ஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்னது எந்த பிளான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து என்னது குடுத்திருந்தோம். ஓகேவா?
இது வந்து டே 48ஓட கான்செப்ட் கிளாஸ். அடுத்து 55 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது ரிமோட் சென்சிங் ரிலேட்டடாக கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக டச் பண்ணாமல் பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம வேர்டிங்லே வித்தவுட் ஆக்சுவலி கான்டாக்ட் நம்ம கொடுத்த வேர்டிங்ஸ் மாறாமல் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 156 ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் இது. இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டில்டட் ஃபோட்டோகிராஃப் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதான் வந்து அந்த கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் அந்த ஆங்கிள்லாம் கேட்கல, டில்ட் பண்ணி வரைஞ்சோன்னா அதுக்கு பேர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 158 இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிசையை நம்ம கொடுத்துருப்போம். ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கனேஷன்ஸு, ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் இது ஸ்டேஷன் ப்ரிப்பரேஷன் மார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து என்னது ரன்னிங் ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் ரன்னிங் சர்வே லைனுங்கிறது வரிசையா சீக்வன்ஸா டே 11 கான்செப்ட் கிளாஸ்ல ஃபுல்லா கொடுத்துருப்போம் பாருங்க. அந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எழுதியிருந்திருக்கலாம். ஓகேவா. அடுத்து 159ங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா அந்த மேக்னிஃபிகேஷன் சரியா 20 to 30 அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்னிஃபிகேஷன் ரிலேட்டடா நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் மாறாம வந்து அந்த 20 to 30ங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 160 இதுக்கு வந்து என்ன அப்படின்னா 160க்கு வந்து என்னது டேரக்டா அந்த டிங்கிறது CS+K அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எழுதியிருந்திருக்கலாம். அடுத்த கொஸ்டினுமே அதே கண்டென்ட்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. 161மே அதே கண்டென்ட் தான், வேற ஃபார்முலாவே ஒன்றும் மாத்தலாம் இல்லை. அடுத்து 162 பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரி கேட்டிருந்தாங்க. இதில் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து எனது ஒரு ஐசோக்லிஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக எழுதியிருக்கலாம். அடுத்து 163 பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான். அது அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா டிங்கிறது CS+Kங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எழுதியிருக்கலாம். ஓகேவா. அடுத்து 164 இதில் வந்து என்ன அப்படின்னா சேம் எலிவேஷன் இருக்கிறது என்ன இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க. சேம் எலிவேஷன் இருக்கிற வந்து என்னது கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். லைங் அண்ட் கிரவுண்ட் ஆஃப் சேம் கான்ஸ்டன்ட் இன்க்ளினேஷன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த பேக் சைட் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க ஹைட் ஆஃப் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றது ஆர்எல் அப்படிங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்றது அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின். இது எந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே மாத்தல. ஓகேவா. ஆனா ஆப்ஷன் இங்க ஏல கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு வந்து டில இருக்கு. ஓகே, நம்ம கொடுத்தது நான் டில கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. அடுத்து 168 பாருங்க டெஸ்ட் 6ல உள்ளதான். இது வந்து என்னது இந்த டிப் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க. டிப் ரிலேட்டடா நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இருக்கா டிப் ஆஃப் த நீடில் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 169 பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டெஸ்ட் 6 தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் பியரிங் ரிலேட்டடா ட்ரூ பியரிங் கால்குலேட் பண்ற சொல்றது. இந்த தெரியுதா ட்ரூ பியரிங் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஒரு மேக்னெட்டிக் பியரிங். ஆனா நம்பர் வேற நம்பரா இருக்கும். நம்ம அந்த மாடல் செம்மும் செஞ்சிருக்கோம். அடுத்து 170 பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதுவும் இந்த கொடுத்துருக்கும் பாருங்க லோக்கல் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. அடுத்து 171 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் தான் இதே மாடல் பட் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தோம். ஓகேவா. அடுத்து 172 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெஸ்ட் 6ல உள்ளதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கேம்பஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆப்ஷன் மாறாமல் கொடுத்துருக்கோம் 4th கொஸ்டினாவே. அடுத்து 173 பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி இதுக்கு அந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஃபுல்லா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா. அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே இது வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து 174 இது வந்து டெஸ்ட் 4ல நம்ம கொடுத்தது பில்டிங் தான் வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 176 வந்து என்ன அப்படின்னா ஆப்செட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க. லாங் ஆப்செட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எழுதியிருக்கோமா நம்ம. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பார் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து நம்ம டே 43யோட கான்செப்ட் கிளாஸ்ல நடத்திருந்தோம். அடுத்து 178 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் டைரக்டா அந்த இருக்கு பாருங்க 30 மீட்டருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 8 mm அப்படிங்கிறதா அந்த அக்யூரசி ரேஞ்ச் அப்படிங்கிறது டைரக்டாவே உள்ளது. அடுத்து 179 எரர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுவும் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம டைரக்டா டே 7 கான்செப்ட் கிளாஸ்ல நடத்தியிருந்தோம். அடுத்து 181 வந்து அந்த கீ ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இந்த கண்ட்ரோல் ஓ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல் கே இதுக்கெல்லாம் வந்து டைரக்டா வந்திருந்தது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 183 அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்க் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. என்னென்ன மெத்தட்லாம் நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே நம்ம டைரக்டா அந்த கிளாஸ்ல டே 45ஓட ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ்ல கொடுத்துருந்தது. ஓகேவா. அடுத்து 186
இது வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி, இதுல இந்த டைரக்ட் ஒவ்வொரு மெத்தடையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் வைக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். என்னடா சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் இருக்குன்னா, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியாது இதுல. இப்ப இதுல 3 ஸ்கிரீன்ஷாட் இதுக்கே ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நம்ம நடத்தியிருக்கோன்றத காட்டுறதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் இந்த 2n-4 × 90 டிகிரி மறுபடியும் கேட்டிருந்தாங்க 187ல. இது 3வது டைமா வந்திருந்துச்சு ஆக்சுவலா. அடுத்து 188 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த செட்டப் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க பிளேன் டேபிள். இதுவும் ஒரு 3 டைம் நமக்கு வந்து அது வந்த கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து 189 பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் 8ல நம்ம கேட்டது. இதுக்கு வந்து என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி. இந்த இருக்கு பாருங்க 3 மெத்தடுமே இருக்கு. இது போக அவங்க வந்து எந்த மெத்தட் அடிஷனலா குடுத்துருக்காங்களோ, அத நம்ம வந்து ஆட் அவுட் பண்ணியிருக்க வேண்டியது தான். அடுத்து 190 இதுவும் அந்த மெத்தட் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஓகேவா? சேம் கொஸ்டின் கீழ பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான். அடுத்து 191 அப்படிங்கிறது இது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் இந்த மெத்தட் ரிலேட்டடா அதே மெத்தட் தான் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க நமக்கு. அடுத்து 192 அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பிளேன் டேபிளோட செட்டிங் அப், லெவலிங் அப் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அதே மாரி 190 3யும் வந்து அதே கொஸ்டின் தான். ஓகேவா? வேற எதுவுமே ஆப்ஷன்ஸ் அவங்க எதுவுமே மாத்தல. ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்ட மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இது என்ன வரும் அப்படின்ற மாதிரி. அடுத்து 194 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, டே 15ஓட கான்செப்ட் கிளாஸ். இது வந்து அந்த ஆர்டர் தான் கேட்டிருந்தாங்க இதுலயும். ஓகேவா? அடுத்து 196 அப்படிங்கிறது டெஸ்ட் 1ல குடுத்த கொஸ்டின். இதுல என்ன கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, 700 × 1000ங்கிறது என்ன பிளேட்டோட சைஸ் அப்படின்ற மாரி, இது B1க்குள்ளது அப்படின்ற மாரி நமக்கு வந்து அது இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 197 அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் B1 போர்டோட சைஸ். டெஸ்ட் 1ல நம்ம குடுத்த டைரக்ட் கொஸ்டின். 42வது கொஸ்டினா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இத வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து 198 இது பார்த்தீங்க அப்படின்னா, டே 5ஓட கான்செப்ட் கிளாஸ்ல நம்ம குடுத்தது. ஓகேவா? அந்த லைன் எக்ஸ்டென்ஷன் லைன் இந்த மாரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம்ல, அது ரிலேட்டடா நம்ம கன்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸ பார்த்திருந்தீங்க, டே 5 கான்செப்ட் கிளாஸ்னா உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அடுத்து 200வது கொஸ்டின். இது வந்து ஸ்கேல் ரிலேட்டடா இந்த இருக்கு பாருங்க. டயகனல் ஸ்கேல் ரிலேட்டடா நம்ம கன்டென்ட் நடத்தியிருக்கோம். அதான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த இருக்கா சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபிள் டூ சக்சஸிவ் இது டேக்கன் அப்படின்ற மாரி நம்ம கான்செப்ட்டா என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து என்ன பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 180 கொஸ்டின்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதுல சில கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கான்செப்ட் கிளாஸ்ல ஓரலா எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் டைரக்ட்டா அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க் யூ.